ஆமா, நம்முடைய சிந்தனையை ஆண்டவர் ஜீவ பலியாய் ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று விரும்புகிறார். முதலாவது, கிறிஸ்துவர்கள் வெளிப்பிரகாரமா ஒரு பெரிய பெரிய பாவங்களை செய்கிறது கிடையாது. ஏன்னா சபையில ஆண்டவருடைய வார்த்தையை நம்ம கேட்கிறோம், ஆண்டவருடைய வார்த்தையின்படி நம்ம வாழுகிறதற்கு அர்ப்பணிக்கிறோம், நம்முடைய பாவ கிரியைகள் எல்லாம் அழிக்கப்படுகிறது. ஆனால் நம்முடைய சிந்தனை இருக்கு பாத்தீங்களா, அந்த சிந்தனை ஒரு மகா பெரிய போர்க்களம், ஒரு மகா பெரிய போர்க்களம். ஒரு ஆமென் சொல்லுங்களேன், ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அந்த சிந்தனையை மாத்திரம் நம்ம கண்ட்ரோல் பண்ணிட்டோம்னா நம்முடைய வாழ்க்கையில எவ்வளவு பெரிய நன்மைகளை நம்ம சுதந்திரித்துக் கொள்வோம் தெரியுமா? இன்னைக்கு நிறைய குடும்பங்கள் பிரிகிறதற்கு காரணம் இந்த சிந்தனை தான். இந்த சிந்தனை ஆண்டவருக்கு பிரியமாய் ஒப்பு கொடுக்காததுனால நமக்கு தேவையானதை நம்ம என்ன செய்யறோம், நினைச்சுக்கிறோம், நமக்கு தேவையானதை நம்ம செஞ்சுக்கிறோம். அவங்க நல்லதுக்கே செஞ்சாலும் நமக்கு தேவையானதை நம்ம என்ன செய்கிறோம், அப்போ நமக்கு தேவையானதை நம்ம எடுத்துக்கிறோம். அப்போ ஒரு போராட்டம் வருதுன்னா நம்முடைய சிந்தனையை ஆண்டவருடைய சிந்தனையாய் மாற்ற பழக வேண்டும். இது உங்களுடைய வாழ்க்கையில், உங்களுடைய வீட்டில், உங்களுடைய எல்லைகள் எங்கும் நீங்க இதை கொஞ்சம் அப்ளை பண்ணி பாருங்க. ஏதாவது ஒரு போராட்டம் வருதுன்னா, இந்த இடத்துல இயேசுப்பா இருந்தா எப்படி பிஹேவ் பண்ணியிருப்பாரு, இந்த இடத்துல கர்த்தர் இருந்தா எப்படி இதை அணுகி இருப்பாரு அப்படிங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்குள்ள வந்துட்டுனாலே பாதி பிரச்சனை சால்வ் ஆயிரும். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். பாதி பிரச்சனை சால்வ் ஆயிரும். நாம் ஜீவ பலியாய் படைக்கப்படுகிறதற்கு முன்பாக அந்த பிரச்சனையை நம்முடைய சிந்தனையை கொண்டு அணுகுவோம். ஆனால் ஜீவ பலியாய் படைக்கப்பட்டதற்கு பிற்பாடு ஆண்டவருடைய சிந்தனையின்படி நம்ம அந்த காரியங்களை அணுகுவோம். ஒரு ஆமென் சொல்லிடுவோமா? ஸ்தோத்திரம். முதலாவது, நம்முடைய சிந்தையை பரிசுத்தமும் ஜீவ பலியுமாய் ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார்.